வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவில் பிக் மேஜிக் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய முக்கியமான டேக்அவேஸை நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பயத்தை தாண்டி, உங்களுடைய தடைகளை தாண்டியும் எப்படி உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க்கை கொண்டுட்டு போகிறது. க்ரியேட்டிவ் ஒர்க் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற உங்களுடைய ஒரு பேஷனாக இருக்கலாம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு ஃபீல்டாக இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதாக இருக்கலாம், அல்லது அது எந்த ஒரு க்ரியேட்டிவான ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதை பண்ணணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்களும் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அதை நீங்கள் ஆரம்பிக்காமையே இருப்பீங்க. ஆனால் இந்த தடைகளை எல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் அதை ஆரம்பித்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் புத்தகம் தான் த பிக் மேஜிக் அப்படிங்கிற இந்த புத்தகம். சரி, இப்போது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான டேக்அவேஸை பார்க்கலாம். நம்பர் 1, let your fears coexist with your passion. நிறைய பேருக்கு பேஷன், ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு ஃபீல்டு, ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதா இருக்கலாம், ஒரு ஷார்ட் டாக்குமெண்ட்ரிஸ் எடுக்கிறதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு புக்கு எழுதுறதாக இருக்கலாம். இட் மே பி எனிதிங். ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கூடவே பயமும் இருக்கும். அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை இதை நம்ம தொடர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா, ஒருவேளை இதை பண்ணுறதுனால நம்முடைய முழு நேர வேலையை நம்மளால் தொடர முடியாமல் போகலாமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நிறைய பயங்களை, காரணங்களை முன் வச்சு அவங்க இதெல்லாம் தவிர்க்க நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பயப்படுவாங்க. ஆனால் இந்த பயத்தை எப்படியாவது நான் போக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பயத்தை நீங்கள் போக்கவே முடியாது. உங்களுடைய ஃபியர்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். பட் அதை நீங்கள் உங்களுக்குள்ள அந்த பயமே இருக்கக்கூடாது அப்படின்னு அதை கழுத்து பிடிச்சி வெளியெல்லாம் தள்ள முடியாது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வார் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஸ்டீவன் பிரஸ்ஃபீல்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உண்மையான அக்கறை கொண்ட கலைஞன் எப்பொழுதும் தன் பயத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பான். நண்பர்களே, ஒரு உண்மையான ஒரு கலைஞன், ஒரு கிரியேட்டர், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பயத்தை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாரே தவிர, பயத்தை எப்படி தூக்கி போடலாம், எனக்குள்ளே எப்படி பயமே இல்லாமல் செய்யலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டார். ஸோ எது பாசிபிளோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கூட உங்களுடைய பயம் பயணிக்கிறதுக்கு அனுமதிங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் சில நேரத்தில் நீங்கள் சரியாக செய்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அதை நெகட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதனால் உங்களை எந்த ஒரு வேலையுமே செய்ய விடாமல் அதை தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணும். நம்பர் 2, let your curiosity take the wheel. இப்போ நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வண்டியில் நீங்கள் பயணிக்கிறீங்க, உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பயமும் பயணிக்க போகுது. ஆனால் அந்த வண்டியை யார் ஓட்ட போகிறாங்க அப்படின்னா, உங்களுடைய பயம் இல்லை, உங்களுடைய கியூரியாசிட்டி, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அதை அந்த வண்டி ஓட்ட விடுங்க. உங்களுடைய பயத்தை பின்னாடி சீட்டில் கொஞ்சம் நேரம் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடி தள்ளி உட்கார வச்சுடுங்க. நீங்கள் முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கோங்க. உங்களுடைய ஆர்வம் உங்களுடைய வாகனத்தை ஓட்டி செல்லட்டும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பயம் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் மோசமாக நடக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். 2வது, கியூரியாசிட்டி உங்களுடைய வண்டியை ஓட்டுறதுனால உங்களுடைய அந்த க்ரியேட்டிவ் ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னி மாதிரி இருக்கும். சரி, அப்படின்னா அது என்ன? கியூரியாசிட்டியை வண்டி ஓட்டுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கியூரியாசிட்டி ட்ரிவனாக இருக்கணும். அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், இதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, இப்படி பண்ணால் என்ன நடக்கும், அப்படி பண்ணால் என்ன நடக்கும்னு உங்களுடைய அந்த ஆர்வம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படணும். இந்த விஷயத்தை பண்ணி பார்த்தா என்ன தான் நடக்குது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பணும். அப்படி எழும்பும்போது நீங்கள் அதை செய்யணும். ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு கேள்விகள் உங்களுக்குள்ளே வர நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி பண்ணால் என்ன நடக்கும், அப்படி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சின்ன குழந்தைங்க எப்படி ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி வேலை செய்யுது, இது இப்படி நடந்தால் என்ன நடக்கும், அப்படியாச்சுன்னா எப்படி, என்ன விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த அளவுக்கு ஆர்வமாக இருப்பாங்களோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் ஒர்க் என்னவாக இருக்கோ அதில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். அந்த ஆர்வத்தின் அடிப்படையில் நீங்கள் செயல்படணும். உங்களுடைய பயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, ஆர்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் கியூரியாசிட்டியை வண்டி ஓட்ட வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நம்பர் 3, ஸ்டார்ட் ஈவன் இஃப் யூ ஆர் அட் 0.
இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்குது, ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுங்களே, நான் எப்படி இதை போய் ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து முன்வைப்பாங்க. நண்பர்களே, உங்களுக்கு எதுவுமே தெரில, நீங்கள் வந்து 0 அப்படின்னா கூட அந்த பாயிண்டில் இருந்து ஆரம்பிங்க. அப்படி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேட்குறீங்களா? கற்றுக்க ஆரம்பிங்க. இதை தான் நீங்கள் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப். எது உங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதை கற்றுக்கோங்க. எது உங்களுக்கு வரலன்னு சொல்கிறீங்களோ அது சரியாக வர்ற வரைக்கும், அல்லது இப்படி சொல்கிறேனே, அது நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற அந்த ஒர்க்கு தவறாக போகாத வரைக்கும், அது சரியாக நடக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் 0வாக இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் எதுவும் கொடுக்காதீங்க, அந்த பாயிண்டில் இருந்து ஆரம்பிங்க. நம்பர் 4, யோர் டெய்லி ஜாப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நாட் அ பர்டன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு வந்து என் டைம் வந்து இதுக்கே வந்து போதுமானதாக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களுடைய டைமை வந்து கொஞ்சம் திரும்ப அலசி ஆராய்ஞ்சு பாருங்கள். நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சரி, உங்களுடைய மற்ற சில விஷயங்களுக்கும் சரி, நீங்கள் எவ்வளோ நேரத்தை நீங்கள் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு டைமே இல்லை, என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, தூங்குறதுக்கு டைம் இல்லை, ட்ராவல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதோடு உங்களுடைய பிஸியான உங்களுடைய ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் இது ஒரு காரணமாக சொல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். யாருக்கு தெரியும், உங்களுக்கு பிடிச்ச அந்த பேஷனில், உங்களுக்கு பிடிச்ச அந்த க்ரியேட்டிவ் ஜாபில், உங்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த ஃபீல்டில் நீங்கள் கற்றுக்கிட்டு படிப்படியாக முன்னேறும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அதுவே வந்து உங்களுடைய தொழிலாக மாறி போவதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கலாம், இன்னும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு காரணமாக சொல்லாதீங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவ் ஜாபை எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், எஸ்பெஷலி பொருளாதார ரீதியாக எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் கொண்டு போவதற்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலை, இப்போ நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த தொழில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த டைமை நீங்கள் எதில் விருப்பப்படுறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்துறதுக்கு, கற்றுக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, முன்னேறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த காரணத்தை தூக்கி குப்பைத்தொட்டியில் போட்டுட்டு, நான் இதை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நிச்சயமாக நீங்கள் படிப்படியாக அந்த வேலைகளை வந்து செய்ய 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 உங்களுக்கு அதுக்கான ரிவார்டை, அதற்கான பெனிஃபிட்டை அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.